சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தனது உரையில் பல முக்கிய அறிவிப்புகளை குறிப்பிட்டு பேசினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகளை சுதந்திர தின விழாவை ஒட்டி குறிப்பிட்டு பேசினார்? விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் முதலமைச்சரின் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் எனவும், இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திடும் மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவி வழங்குவதோடு 3 லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கை உறுதி செய்திடவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாயிலிருந்து 21,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500ஆக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இயற்கை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதற்காக தனி குழு அமைக்கப்படுவதோடு அந்த குழு ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கும் என்றும், அதன் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை மருது சகோதரர்கள், ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்கர், விஜய ரகுநாத சேதுபதி, வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியமான 10,000 ரூபாய் இனி 10,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் சுதந்திர தின விழா உரையில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு விட்டு அடுத்தடுத்து எந்தெந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், அது குறித்த விவரங்கள்? முதலமைச்சரை பொறுத்தவரையில் இன்று சுதந்திர தின விழா மட்டும்தான் பங்கேற்கிறார். ஆனால் அமைச்சர்கள் சமபந்தி விருந்துகளில் பங்கேற்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இன்று மாலை ஆளுநர் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் பங்கேற்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். முதலமைச்சர் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தை பார்த்தோம் என்றால் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்போது இங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுதந்திர தின விழாவை ஒட்டி பல்வேறு விருதுகளை வழங்கினார் இல்லையா, அது குறித்த விவரங்களை பட்டியலிடலாம். முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல்வேறு விருதுகள் என்பது முதலமைச்சர் தரப்பில் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தகைசால் தமிழர் விருது, கல்பனா சாவ்லா விருது, அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தகைசால் தமிழர் விருதை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வயநாடு சம்பவத்தில் உறுதுணையாக இருந்த செவிலியருக்கு கல்பனா சாவ்லா விருது முதலமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பார்த்தோம் என்றால் அப்துல் கலாம் விருதை பொறுத்தவரையில் இஸ்ரோவின் சந்திராயன் 3 விண்கல திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த கூடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு துணிவு மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சாவ்லா விருது தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சியில் உள்ள 14வது மண்டலம் சிறந்த மண்டலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த மாநகராட்சியாக கோவை மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த நகராட்சியாக திருவாரூர் நகராட்சியும், சிறந்த பேரூராட்சியாக கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூர்
பேரூராட்சியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பிரதிநிதிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விருதுகளை வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள், இளைஞர் விருதில் பெண்கள் பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் மற்றும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது உள்ளிட்ட விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுதந்திர தின விழாவில் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது உரையில் முக்கியமாக ஒரு 10 அறிவிப்புகளை வெளியிட்டார் இல்லையா? அதில் முதன்மையாக எந்த அறிவிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அறிவிப்புகளுமே தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஒவ்வொரு அறிவிப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுமார் 10 அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று சுதந்திர தின விழாவில் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அறிவிப்பாக படிப்படியாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. முன்னுரிமை என்ற அடிப்படையில்தான் அறிவிப்புகள் என்பது செயல்படுத்தப்பட மாட்டாது. ஒவ்வொரு அறிவிப்புகளுக்குமே முன்னுரிமை அளித்து அதன்படிதான் முதற் கட்டமாக அந்த அறிவிப்புகளை செயல்படுத்தலாம் என்பது குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன்படிதான் அதற்கான அறிவிப்புகள் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சுமார் 10க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அறிவிப்பாக படிப்படியாக அதே போன்று பொதுமக்களுக்கு பயன்பெறக்கூடிய அறிவிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து முதலில் அந்த அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி. சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. The Dr. APJ Abdul Kalam Award for significant contributions to the fields of science, technology and student welfare. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ. சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்தவர். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது முதலாவதாக தனிநபர் பிரிவில் திருமிகு த. வனிதா அவர்கள் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தரவு தூய்மை திட்டம் வாயிலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்தமைக்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தனிநபர் பிரிவில் திரு இளம் பகவத் IAS அவர்கள் இயக்குனர் பொது நூலகங்கள் துறை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளின் வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்துச் சென்றமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. உலகின் சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு வழிவகை செய்ததற்காகவும் அங்கீகரிக்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பாக உறுப்பினர் செயலர் மருத்துவர் என். கோபாலகிருஷ்ணன் பெற்றுக் கொள்கிறார். மூளை செயலிழந்த நபர்களிடமிருந்து உறுப்பு கொடை பெற்று நடத்தப்படும் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனம் சார்பாக நிர்வாக இயக்குனர் திருமிகு எஸ். திவ்யதர்ஷினி IAS அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாய்மார்களை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக விருது வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு ஜே. இன்னசென்ட் திவ்யா IAS அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி முறைகளில் புதுமையை புகுத்தியதற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் திருமிகு ஜா. விஜயலட்சுமி அவர்கள். The award for best exemplary service for the welfare of differently abled persons is presented to Dr. J. Vijayalakshmi, Chengalpattu district. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வித்யாசாகர் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி பெற்றுக் கொள்கிறார். The award for best service organization for differently abled persons is presented to Vidyasagar, Chennai. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை சூசை ஆண்டனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The best social worker award for service towards differently abled persons is received by Father M. Susai Anthony, Chengalpattu district.
மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது தூத்துக்குடி மாவட்டம் சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு சந்தானம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled persons goes to Santanam Private. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது. வங்கியின் சார்பாக கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் திருமிகு A.K. சிவமலர் பெற்றுக்கொள்கிறார். Kanchipuram Central Cooperative Bank, Kanchipuram District receives the award for Best District Central Cooperative Bank for their service towards differently abled persons. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணி வணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தக்ஷின் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அலுவலர் லெப்டினன்ட் கர்னல் திரு யு சச்சின் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள உள்ளார்கள். Ladies and gentlemen, the flag officers under commanding officer Lieutenant Colonel U. Sachin, Dakshin Bharat Area Provost Unit will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. ஒவ்வொரு தனி மனிதனின் தேவையும் என்ன என்பதை பார்த்து செய்யக்கூடிய அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில் சிறப்புற வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் கலைஞரின் கனவுகளை சுமந்து மக்களுக்காக, மக்களுடன் மக்களாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதர விருதாளர்களுக்கும் விருதுகள் ஆளுநர் நுழைவு வாயில் முகப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu will present awards to the other recipients at the Governor's entrance and honor them. சமூக நலத்திற்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மகளிர் நலன் காக்க பணியாற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி மீனா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for outstanding work done for women's welfare is awarded to திருமதி மீனா சுப்பிரமணியன், Chennai District. மகளிர் நலன் காக்க பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யம் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The best institution for service towards women's welfare is presented to Aishwaryam Trust.
சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் விருதுகள் சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நகராட்சிக்கான விருது திருவாரூர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த பேரூராட்சிக்கான விருது சூலூர் பேரூராட்சி கோயமுத்தூர் மாவட்டம். The best performing town panchayat is backed by Sulu Town Panchayat, Coimbatore district. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறந்த மண்டலம் 14வது மண்டலம். The best performing zone in Greater Chennai Corporation goes to 14th zone. அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஆண்கள் பிரிவில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நே கதிரவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஜோஷன் ரெகோபெட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சி ஜெயராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பெண்கள் பிரிவில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி சே நிகிதா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Selvi S. Nikita from Kadalur district. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கவின் பாரதி அவர்களுக்கு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கப்படுகிறது. Selvi Kavin Bharati from Pudukkottai district receives the award. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ச உமாதேவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Tirumigu S. Umadevi from Virudhunagar district receives the award. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கா ஆயிஷா பர்வீன் அவர்களுக்கு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கப்படுகிறது. Selvi K. Aisha Parvin from Ramanathapuram district receives the award. சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on this glorious occasion. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் தகைசால் தமிழர் விருதாளர் முனைவர் குமரி அனந்தன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu will now take a photograph with the Thagaisal Tamilar awardee, Dr. Kumari Anandan. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is now distributing sweets to the differently abled children. தற்பொழுது சுதந்திர தின விருது பெற்ற விருதாளர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். Ladies and gentlemen, the awardees of excellence in various categories will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள்.
சுதந்திர காற்றை நாம் சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள். கம்பீரமாய் மணிக்கொடியேற்றும் ஆனந்த நாள். We express our heartfelt gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu for having unfurled the national flag, delivered the Independence Day address and distributed the awards, and for making this August event a grand success. நேசம் கொண்டு தேசம் போற்றும் இப்பொன்னாளில் சமுதாய ஒற்றுமை காப்போம், சரித்திரம் படைப்போம். வந்தே மாதரம், வாழ்க நம் தாய் திருநாடு, வளர்க அதன் புகழ். Our Honorable Chief Minister of Tamil Nadu is now driving past the enclosure, extending his Independence Day greetings to the dignitaries and the audience. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் தம் வாகனத்தில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார்கள். இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி